The secret good deed at night. கிராமத்தின் ஓரத்தில் உள்ள சின்ன குட்டிச்சாலை. அதே சாலையில் ஹாசன் என்ற ஒரு சிறுவன் தன் அம்மாவின் சமையலில் இருந்து மீதமிருந்த சப்பாத்தி, பழங்கள் மற்றும் சிறிது பாலை கொண்டு அமைதியாக நடந்து சென்றான். இரவு நிலா மங்கலாக ஒளிர்ந்தது. வீடுகள் ஒன்றின் பின் ஒன்று அமைதியாக நிசப்தத்தில் மூழ்கின. ஹாசனின் மனம் யாருக்கும் தெரியாமல் ஒரு வீட்டின் கதவின் முன் இந்த உணவை விட்டு செல்ல வேண்டும் என்று கூறியது. அந்த வீட்டின் முன் வந்தபோது அவன் உள்ளே இருந்து சிறு அழுகை சத்தம் கேட்டான். அந்த வீட்டில் உணவில்லாமல் பசியால் தவித்த தாய் மற்றும் 2 சிறு குழந்தைகள் இருந்தனர். வீட்டு விளக்கின் மங்கலான ஒளி கதவின் கீழ் வெளிச்சம் வீசியது. ஹாசன் மெதுவாக கதவை திறந்தான். உள்ளே யாரும் அவனை கவனிக்கவில்லை. அவன் கொண்டு வந்த சப்பாத்தி, பழங்கள் மற்றும் பாறை கதவு அருகே வைத்து கதவை கவனமாக மூடினான். பின்னர் எவரும் காணாமல் அமைதியாக அங்கிருந்து விலகினான். அடுத்த காலை அந்த வீட்டின் தாய் கதவை திறந்து உணவை கண்டாள். அவள் கண்கள் நன்றியால் நிரம்பின. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டனர். அல்லாஹ், எங்கள் மீது அருள் செய்தவரை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவள் கண்ணீர் மல்க பிரார்த்தித்தாள். அதே நேரத்தில் ஹாசன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். அவன் மனதில் அமைதி, முகத்தில் ஒரு மென்மையான சந்தோஷம் தெரிந்தது. அதை பார்த்த அம்மா கேட்டார், இரவு நீ என்ன செய்தாய்? ஹாசன் சிரித்துக்கொண்டு, அம்மா, நன்மையை செய்யும்போது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நீங்கள் சொல்லீர்களே, அதுதான் நான் செய்தேன் என்றான். பாடம்: ரகசியமாக செய்யப்படும் நன்மையே மிக உயர்ந்த நற்குணம். மறைக்கப்பட்ட நன்மை இதயத்தை ஒளியால் நிரப்பும்.